வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து எஸ்டிஆருடைய ப்ராஜெக்ட்ஸை பற்றி தான். ஸோ இன்னைக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி எஸ்டிஆருடைய பிறந்தநாள். ஏற்கனவே அப்டேட் வந்துருந்துச்சு. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு எஸ்டிஆருடைய 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அஃபிஷியலாக அறிவிக்கப்படும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு எஸ்டிஆர் 49 ப்ராஜெக்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்க்கிங் படத்தோடைய டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவருடைய இயக்கத்தில் எஸ்டிஆர் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்கார் அப்படின்னு. அந்த ப்ராஜெக்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டான் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டர்லேயே 2025 ரிலீஸுங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்டிஆர் 49க்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சு இந்த வருஷத்தோடைய செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தை கொண்டு வர மாதிரி தான் மூவி டீம் வந்து ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் எஸ்டிஆர் என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் இந்த போஸ்டர்லேயே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டிஆர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக ப்ளே பண்ணுறாரு. கையில் புக் வச்சிருக்காரு. புக்குக்குள்ளே ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கத்தி வச்சிருக்கிற மாதிரியும் காட்டப்படுது. ஸோ மேபி இந்த படம் ஒரு த்ரில்லராக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. போஸ்டரை மட்டுமே வச்சு எதுவும் சொல்லிட முடியாது. பட் அடுத்தடுத்து இந்த படத்தை பற்றி கிடைக்கிற அப்டேட்ஸை வச்சு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படமாக உருவாக போகுது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். ஸோ எஸ்டிஆர் 49 அடுத்து எஸ்டிஆர் 50 என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் தான். எஸ்டிஆர் 48 இப்போ எஸ்டிஆர் 50 மாறி இருக்கு. ஸோ தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் எஸ்டிஆர் டியூல் ரோல் ப்ளே பண்ணுற அந்த ஒரு கதை தான் எஸ்டிஆர் வந்து என்னுடைய 50வது படமாக இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இதிலேருந்தே எஸ்டிஆருக்கு அந்த படம் மேலேயும் டேரக்டர் மேலேயும் எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணும்போதே ட்விட்டரில் அவர் என்ன எழுதி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கும் தேசிங் பெரியசாமிக்கும் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எஸ்டிஆருடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் எஸ்டிஆர் டியூல் ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருடைய பயங்கர யங்கர் வெர்ஷனை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது படத்தில் டிஏஜிங் இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க விலகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம எப்பயோ சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து வேறு சில ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணுற மாதிரியான பிளான்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ ஃபைனலாக எஸ்டிஆர் வந்து நானே இந்த படத்தை ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்மன் சினியாட்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சினியாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. அதில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஆத்மன் சினியாட்ஸ் வந்து எஸ்டிஆருடைய ஒரு நியூ ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதில் ஃபர்ஸ்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் அவருடைய 50வது படம். அடுத்து எஸ்டிஆர் 51 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்டும் ஏற்கனவே தெரிஞ்ச ப்ராஜெக்ட் தான். ஏஜிஎஸ் தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் எஸ்டிஆர் நடிக்கிறாரு. ஸோ இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 2026 சம்மர் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் காட் ஆஃப் லவ் அப்படின்னே போட்டிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டருக்கு மேலே கேப்ஷனாக என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காதல் இருக்கும் பயத்தினில்தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை மீறியவன் பூமி வந்தால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக எஸ்டிஆருடைய படங்களில் ஏகேவுடைய ரெஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்கும். இந்த படத்திலும் ஏகேவுடைய ரெஃபரன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஏகேவுடைய தீனா படத்தில் வர சொல்லாமல் தொட்டு செல்லும் அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு வரியை தான் இந்த படத்துக்கு இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வெறும் ஜஸ்ட் ஒரு ஏகே ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ண மாதிரி மட்டும் இல்லை. இதுதான் இந்த படத்தோடைய கதை அப்படிங்கிறத டேரெக்டாகவே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் லவ் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ப்ளஸ் இந்த வரியை படித்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எஸ்டிஆர் வந்து ஒரு காடா ப்ளே பண்ணுற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு செமையான ஒரு அப்டேட்ஸை எஸ்டிஆர் வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் இந்த வருஷத்திலிருந்து பேக் டு பேக் எஸ்டிஆர் படங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்டிஆர் 48 வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் தான். தக் லைஃப் வந்து ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து எஸ்டிஆர் 49 வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிடும். எஸ்டிஆர் 49க்கு அடுத்து எஸ்டிஆர் 50 வருமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற எஸ்டிஆர் 50 போஸ்டர்லேயே இவங்க இந்த படம் எந்த டேட்டில் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத எதையுமே கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ எஸ்டிஆர் 49க்கு அடுத்து எஸ்டிஆர் 51 தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்த வருஷம் சம்மரில். அதுக்கப்புறமா தான் எஸ்டிஆர் 50 பொறுமையாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய இட்லி கடை படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி நடுவில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த நியூஸ் வந்து உண்மை கிடையாது. சொன்ன டேட்டில் நாங்கள் வரப்போகிறோம் அப்படிங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் 10 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. அந்த போஸ்டரில் இந்த படத்தில் அருண் விஜய் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுமே ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த நியூஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே வந்துருந்துச்சு. அப்போவே வந்து நம்ம சொல்லியாச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த இட்லி கடை போஸ்டரை பார்த்த உடனே ஃபேன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது போஸ்டரை பார்க்கும்போது பட்டாசு படத்தோடைய ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு. அண்ட் இதை பற்றி ஒரு சில மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நேற்று நம்ம போட்டிருந்த மீம் எபிசோடில் அந்த மீம்ஸை கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். பட் மறுபடியும் சொல்கிறதான் போஸ்டரை மட்டுமே வச்சு எதுவும் சொல்லிட முடியாது. படம் வந்தால் தான் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் இந்த படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் தனுஷ் வந்து டியூல்
டியூயல் ரோல் ப்ளே பண்ணுறாரோ அப்படின்னு. ஏன்னா நிறைய போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு போஸ்டர்லையும் தனுஷ் வந்து ஒவ்வொரு லுக்கில் இருக்காரு. ஒருவேளை டியூயல் ரோலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டுருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு டியூயல் ரோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சிங்கிள் ரோலாக தான் இருக்கும். ஒரு கேரக்டருடைய பல ஷேட்ஸை காட்டுற விதமாக இந்த கதை வந்து இருக்கலாம். ஸோ இட்லி கடைக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாதம் தனுஷோடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆக போகிற நீக் அந்த படம் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் டியூரேஷன் வந்து 2 minutes 24 secondsனு சொல்லப்படுது. ஸோ சீக்கிரமே ட்ரெய்லருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்கேவோடைய பராசக்தி படத்துக்கான ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாகவே போயிட்டு இருக்கு. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா அவங்களுடைய போர்ஷன்ஸை தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட், டீசர், போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து நம்ம எதிர்பார்க்குற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா SK23 ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பிப்ரவரி மாதம் பிப்ரவரி 17 எஸ்கேவுடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு SK23 ப்ராஜெக்டோடைய அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போவும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. வந்தால் என்ன மாதிரியான ஒரு அப்டேட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மூவி டீம் வந்து டைட்டில் ரிவீல் பண்ணலை. ஸோ டைட்டில் வித் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி வருமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் இந்த படத்தோடைய டைட்டில் வந்து ஒரு இங்கிலீஷ் டைட்டிலாக இருக்குங்கிற மாதிரி ஆரம்பத்தில் ஒரு நியூஸ் வந்தது. பட் இப்போதைக்கு டைட்டில் பற்றி எந்த ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கல. சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் இந்த 2 மாதத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற ஒரு ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SK23 ப்ராஜெக்டில் ஒரு பெரிய ஸ்டாரோடைய கேமியோ அப்பியரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஒருவேளை அந்த ஸ்டார் வந்து சல்மான் கானா இருப்பாரா? ஏன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு பக்கம் SK23 இன்னொரு பக்கம் சிக்கந்தர் 2 படங்கள் அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ மேபி சிக்கந்தர் ஹீரோ சல்மான் கான் இந்த படத்துக்குள்ள ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். இந்த நியூஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா முதல்ல இதுவே இப்போதைக்கு ரூமர் தான். இது கன்ஃபார்ம்டா இல்லையா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஏகேவுடைய விடாமுயற்சி வர தேர்ஸ்டே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் FDFS அப்படிங்கிறது காலையில் 9 மணி தான். ஸோ டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ விடாமுயற்சிக்கு அடுத்து ஏகேக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி படத்தை பற்றி இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மாசான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பயங்கரமான ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அந்த நியூஸே 2 விதமாக வருது. ஒரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஆதிக்கு வந்து மார்க் ஆண்டனி படத்தில் பஞ்சு மிட்டாய் அந்த சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருப்பாரோ அந்த பாட்டு வந்து தேவாவுடைய சாங். ஸோ அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தேவாவுடைய இன்னொரு ஃபேமஸான ஒரு சாங்கை வந்து இந்த குட் பேட் அக்லி படத்தில் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு நியூஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் நமக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, தேவாவுடைய சாங்கெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணலை. ஏகேவுடைய ஒரு பழைய ஃபேமஸான ஒரு சாங்கை தான் இந்த படத்தில் வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த சாங் வந்து தீனா படத்தில் வரக்கூடிய வத்தி குச்சி பத்திக்காதுடா அந்த சாங்கோடைய ரீமிக்ஸ் வெர்ஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. பட் எப்படியோ கன்ஃபார்மாக இந்த குட் பேட் அக்லி படத்தில் ஏதோ ஒரு தரமான ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.